இப்போ உச்சநீதிமன்றம் ஏன் இந்த பீகார் எஸ்ஐஆரை தடை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இறந்தவர்களுக்கு உயிரோடு இருப்பதாக ஓட்டர் ஐடி கொடுத்ததையும், உயிரோடு இருந்தவர்களுக்கு இறந்தவர்களாக ஓட்டர் ஐடியை நீக்கியதையும் பட்டியலாகவே இதுல நம்ம பார்த்துடலாம். முதல்ல இறந்தவர்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்ததை பார்த்துடலாம். உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாரு? 15 பேர் கொண்டு வாங்க, உடனடியாக தடுத்து நிறுத்துறோம்னு சொன்னார்ல. 22 பேர் ஒரே பகுதியில் இறந்தவர்களுக்கு இவங்க ஓட்டர் ஐடி கொடுத்துருக்குறாங்க. எங்க அப்படின்னா தலைநகர் பாட்னால கார்டனி பாக் அப்படின்ற பகுதியில் மட்டும் 22 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இந்த டிராஃப்ட் ரோல்ல அவங்களோட பேர் வெளியாக இருக்கு. அமித்குமார் பாஸ்வான் இவர் கலெக்டர் கிட்ட ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாரு. என்ன புகார் அப்படின்னா, பகாதுர்பூர் அசம்பிளியில உள்ள பந்த் பஸ்தி அப்படின்ற கிராமத்துல மொத்தம் 818 பேர் அந்த பூத்துல மட்டும் இருக்கிறாங்க. இதுல 59 பேரை நீக்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த 59 பேர்ல 20 பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்கள நேரடியாக நான் அவங்கள போய் பார்த்து அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், எந்த பாகத்தில் எந்த பூத்தில் அவங்க இருக்கிறாங்க உள்ளிட்ட பாக நம்பர் உட்பட அந்த 20 பேருடைய பட்டியலையுமே ஒரு பேப்பரில் எழுதி இன்னைக்கு காட்டுறாரு சிபிஐ கட்சியை சேர்ந்த அந்த பூத் லெவல் ஏஜென்ட். அப்போ இங்க இறந்தவர்கள் உயிரோடு இருப்பதாக ஓட்டர் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு. உயிரோடு இருப்பவர்களுடைய ஓட்டர் ஐடிக்கள் நீக்கப்பட்டு இறந்ததாக காட்டப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து இவங்க நீக்கி இருக்கிறாங்கல்ல. வெறுமன நீக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு மாஸ் எக்ஸ்க்ளூசனை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜனவரி 2025 பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு மாநிலத்திலுமே வெளியாகும். அப்படி பீகாரில் வெளியான அந்த வாக்காளர் பட்டியலுடைய எண்ணிக்கையை விட தற்போது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியான அந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 54 லட்சம் பேர் கம்மியாக இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஜனவரி 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ள 18 வயது பூர்த்தியான புதிய வாக்காளர்களே இல்லையா? அப்படி புதிய வாக்காளர்கள் இருந்தால் கண்டிப்பாக 65 லட்சம் பேர் இவங்க நீக்கினாலுமே அதிகமான வாக்காளர்கள் சேர்ந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் 18 வயசு பூர்த்தியான 20.6 லட்சம் வாக்காளர்கள் பீகாரில் இருப்பதை இவங்க ஒழுங்காகவே சேர்க்கலை. புதிய வாக்காளர்களாக வெறும் 43,123 பேரை மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர் மூலமாக இவங்க சேர்த்திருக்கிறாங்கன்றது தற்போது அம்பலமாயிருக்கு. அப்போ 18 வயசு பூர்த்தியான 10 லட்சம் வாக்காளர்களையும் இவங்க சேர்க்கல, ஏற்கனவே 65 லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க. அப்படின்ற அடிப்படையில் பீகாரில் மட்டும் 94 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கு உரிமையை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயர் அப்படின்ற ஊடகம் இன்னைக்கு செய்தியை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது.